ஆண்டவரே. வந்தவர்கள் ஒருவராகிலும் நாங்கள் வெறுமையாக வந்தோம், வெறுமையாக போகிறோம் என்று சொல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு போக தேவன் கிருபை செய்வீராக. மீதியான நேரத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில அப்படிதமாய் நிற்கிற வேளையில சகோதரர் பிரபாகர் வந்து சங்கீதம் 28 நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 28, Psalms 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரி கொள்ளாதேயும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஆமேன். யாவரும் அமர்வோம். இதில் 6வது வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. அவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு நாங்கள் புதிதாக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் இருப்பீர்களானால் தயவு செய்து எழுந்திருக்கும்படியாக கேட்கிறேன். உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கும்படியாக விரும்புகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையின் போதக விசுவாச குடும்பங்கள் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் ஆராதனையிலே தொடர்ந்து பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். உங்க கரங்களிலே ஒரு அட்டை கொடுக்கப்படும். அதுல 2 பகுதிகள் உண்டு. ஒரு பகுதியில உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு தருவீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கும் உங்களை தொடர்பு கொள்வதற்கும் ஏது உள்ளதாக இருக்கும். மற்றொரு பகுதியில் எங்கள் சபை ஆராதனையுடைய ஒழுங்குகள் உண்டு. அதை நீங்கள் பார்த்து அந்த ஆராதனையில பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். நீங்க தயவு செய்து அப்படியே நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கும்படியா எழுந்திருக்கும்படியாக கேட்கிறேன். மேரேஜ் ஆனிவர்சரி சகோதரன் ஆல்வின் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவாங்க. மகா இறக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உமது சமூகத்தில் நாங்கள் ஒரு மனதோடு கூடி வந்து தகப்பனே தேவனை மகிமைப்படுத்தவும், உமது சமூகத்திலிருந்து நாங்கள் இரக்கங்களையும் கிருபைகளையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் தந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரை ஆராதிக்கும்படியாய், எங்கள் கண்ணீரை காண்கிறவரை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளை எங்களை தந்தீங்களேப்பா. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் உமது சமூகத்தில் கொண்டு வந்த ஒவ்வொரு புதிய ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்க தகப்பனே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் கொண்டு வந்த இந்த ஆத்துமாக்களை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீங்க முன்குறித்து இந்த நாளில் கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. இவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னென்ன இதயத்தின் பாரங்களோடு இந்த நாளில் உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து இந்த நாளில் இங்க இருந்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்க இருந்து கடந்து போகும்போது தகப்பனே ஒரு பெரிய விடுதலையோடு திருப்தியோடு சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இவர்கள் ஆலயத்துக்கு வந்து அந்த நித்திய ராஜனை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நித்தமும் இந்த பிள்ளைகளை நடத்தி மகா வருஷான காலங்களை உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொல்லியிருக்கீங்களே, அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கிற தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தங்கள் வாழ்க்கையில இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து வரக்கூடிய அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கடந்த நாட்கள் பூரா கிருபையாய் பாதுகாத்து கொண்டீங்க. இந்த புதிய வருஷத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் தகப்பனே சபையாக ஒரு மனதோடு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அந்த தேவ ஆசீர்வாதம் எப்போதும் இந்த பிள்ளைகளோடு தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே புதிய ஆசீர்வாதங்களை புதிய நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீங்க பரலோகத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாழ்க்கையிலே தங்களுடைய இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆபிரகாம் சாராளை இணைத்தது போல இந்த பிள்ளைகளை நீங்க இணைத்து இம்மட்டும் நடத்திட்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த புதிய வருஷத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் சபையாக இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நிறைவாய் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் அநேக ஊழியங்களை தாங்கக்கூடிய தகப்பனே குடும்பங்களாய் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த எழுப்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய மாறாத கிருபை என்றென்று இவர்களோடு தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. மிகுதியான நேரத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே தத்தம் செய்கிறோம். ஏசப்பா இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். தயவுசெய்து அமருங்க. இப்ப தொடர்ந்து நம்முடைய விசேஷ ஜெப குறிப்புக்காய் சகோதரர் ராஜா அவர்கள் நம்ம ஜெபத்தில் நடத்துவாங்க. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த ரட்சிப்புக்காய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை வழிநடத்துவதற்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தகப்பனே பரிசுத்தமுள்ள உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கும்படியாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில தந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படியாய் ஆண்டவர் பாராட்டி வருகிற தயவிற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே எங்களை நீர் நடத்துகிற ஆண்டவர், எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டு நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் பரிசுத்த பிதாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே மகிமையுள்ள பிரசன்னத்தினாலே எங்களை நீர் மூடிக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்களை ஆண்டு நடத்தினதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஜெப விண்ணப்பமாக கர்த்தாவே பிரதர் பாலையன் அக்காவை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் சகல ஆறுதலின் தேவன் தகப்பனே. அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாய் கர்த்தர் சகலவித ஆறுதலின் நாயகனாய் இருந்து அந்த குடும்பத்தை கண்ணீர் மணி போல காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரியின் பிரிவால் இழந்து தவிக்கிற குடும்பத்திற்கு கர்த்தர் எல்லாவித நன்மைகளையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கைவிடாத நேசர் ஆண்டவரே நீர் கரமடித்து நடத்தும்படியாய் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தினத்தில் தாயகத்திலிருந்து இந்த ஆண்டவரே இங்கு வர இருக்கிற ஆண்டவரே பிரதர் ஜெனேசுடைய தம்பிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசாவில வருகிற உம்முடைய மகனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கும்படியாய் உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாய் உமக்கு சித்தமானால் இந்த தேசத்தில் வைத்து கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளை அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீங்களப்பா. எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே உலாவி வருகிற தேவமாய் இருக்கிற ஆண்டவரே, சகல கட்டுகளை உடைத்து நுகங்களை முறிக்கிற ஆண்டவராய் இருக்கிற ஆண்டவரே. உன் மேலுள்ள அவனுடைய கட்டுகளை அறுத்து நுகங்களை முறித்தேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் அதிகமாய் அபிஷேகித்து ஆண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருத்தத்தோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் அல்லவோ, எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றும்படியாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அப்பாவுக்கு மூட்டு வலிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மூட்டு வலினால கஷ்டப்படுகிற ஆண்டவரே தகப்பனாரை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பிதாவே உம்முடைய சுகமாக்குகிற வல்லமை, பரிசுத்த பிதாவே உம்முடைய சுகமாக்குகிற வல்லமை ஆண்டவரே உம்முடைய மகன் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகன் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நல்ல சுகம் உண்டாவதாக என்று சொல்லி சபையாய் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த மகனை நன்மையினாலே நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையிலும் கூட பாடுகிற வேளையில கர்த்தருடைய காணிக்கை சேரிக்கப்படும். தேவனுண்டு
காணிக்கைக்காக சகோதரி பாபு ஜெபத்தில் நடத்துவார்கள். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை பகுதியிலே தகப்பனே தேவிக நாம மயப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அப்பா இப்பொழுது ராஜா ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கைக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்று என் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி தகப்பனே ஆண்டவரே, எங்கள் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உற்சாகமாய் கொடுக்கத்தக்கதான அவர்கள் கையின் பிரயாசத்தை என் தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா இந்த காணிக்கையின் மூலமாக தகப்பனே ஆண்டவரே, இன்னும் ஒரு முறை கூட இயேசு என்று அறிவிக்கப்படாத மக்கள் மத்தியிலே தகப்பனே அப்பா உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. அப்பா இப்பொழுது தகப்பனே அப்பா கண்ணீரோடு மன பாரங்களோடு அப்பா எங்களால் காணிக்கை கொடுக்க முடியவில்லையே என்று இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே ஆண்டவரே. வருகிறதான காலங்களில் தகப்பனே அவர்கள் கையின் பிரயாசத்தையும் என் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. சகல துதிகன மகிமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா மீதியான பகுதியை தேவன் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகள். இன்று காலை ஆராதனை முடிந்ததும் சகோதரர் கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான் சாப்பலிலே 10:30 முதல் 12:30 வரை நடைபெறும். சகோதரிகள் கூட்டம் சகோதர் பாஸ்கருடைய இல்லத்திலே 10:45 முதல் 12:45 வரை நடைபெறும். புதிதாக வந்திருக்கும் சகோதரிகள் மற்ற சகோதரிகள் இருந்து நீங்கள் அழைத்து சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா பஸ் உண்டு, அவர்களுக்கு தெரியாது. ஆகவே பழைய சகோதரிகள் புதிதாக வந்திருக்குள்ளே கேட்டு நீங்கள் வருகிறீர்கள் என்று கேட்டு அழைத்து சொல்லுங்கள். அவ்வாறு சகோதரர்கள் கூட்டத்தில் வந்திருக்கும் புது தம்பி இருப்பார்கள். அதனால் பழைய பிள்ளைகள் இருந்து அவரை அழைத்து சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரைக்கும் சென்ட் மேத்யூ ஹாலிலே நடைபெறும். திங்கள் மாலை ஆராதனை இதே இடத்திலே திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் நடைபெறும். இந்த வாரம் அப்போஸ்தலர் பவுலுடைய ஜீவிதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அடுத்த வார காலை ஆராதனையிலே தெய்வ ஊழியர்
பாஸ்டர் மோகன் அவர்கள் தேவ செய்தியை நமத்திலே அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்கு முன்பாக வர 18ஆம் தேதி இரவு ஜெபத்திலும் கர்த்தருடைய தாசன் நமத்திலே பகிர்ந்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். யாக்கோபு 5:20 ஆதாரம் வைத்து நம்முடைய இரவு ஜெப கூட்டம் நடைபெறும். தப்பி போகிற பாவியை திருப்பிற ஒரு ஆத்மாவை மறந்து ரட்சித்து திரளான பாவத்தை மூடுகிறோம் என்ற தலைப்பிலே நம்முடைய இரவு ஜெபம் நடைபெறும். அது 18ஆம் தேதி வியாழன் 8:30 முதல் 11:30 வரை இந்த கூட்டம் நடைபெறும். அடுத்த வார சனிக்கிழமை காலை 10 முதல் மாலை 4 வரைக்கும் மிடில் ஈஸ்ட் தமிழ் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் இருந்து ஒரு உபவாச கூட்டம் அவர்கள் யூனியன் சர்ச்சிலே ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அதிலும் பாஸ்டர் மோகன் அவர்கள் கலந்து கொண்டு அந்த ஜெப ஆராதனை நடத்த இருக்கிறார்கள். அன்று வழக்கமாக நம்முடைய சபையில் நடைபெறும் அந்த காலை உபவாச கூட்டம் நடைபெறாது. ஆகவே அடுத்த வாரம் காலை நம்முடைய உபவாச கூட்டம் நடைபெறாது. வரும் செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் பிரேயர்ஸ் லீடர்ஸ்க்கான ஒரு ஜெப கூடுகை ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அது மேத்யூ ஹாலிலே நடைபெறும். அனைத்து பிரேயர்ஸ் லீடர்ஸ் தவறாது கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்ற எல்டர்ஸும் லீடர்ஸும் நீங்கள் தவறாதது கலந்து கொள்கின்றால் நலமாக இருக்கும். என்னுடைய சர பலவீனத்தின் நிமித்தமாக நான் வந்த மார்க்கிலே அநேக கூட்டங்கள் நான் கலந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறேன். அதனால் தயவு செய்து எல்டர்ஸ் லீடர்ஸ் நீங்கள் கலந்து கொண்டு ஊக்குவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 26ஆம் தேதி வெள்ளிக்காலை அரங்கிலே கடந்த ஆண்டுக்கான ஃபைனான்ஸ் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்படும். ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிள்ளைகள் ஆண்டுதோறும் நடத்த மிஷனரி ஃபண்ட் கலெக்ஷன் ஃபேர் 2013 அடுத்த மாதம் மே மாதத்தில் நடைபெறும். வரும் வாரங்களிலே அதை குறித்தான தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும். இன்று ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிள்ளைகளுக்கான கிளாஸ் நடைபெறாது. மாறாக டீன் சர்ச் இன்று நடைபெறும். 10:30 முதல் நடைபெறும். அவை டீன் பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். டாப்டிக் கோர்ஸில் புதிதாக கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஸ்கிரீனில் போடும் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். டாப்டிக் கோர்ஸில் நீங்கள் புதிதாக நீங்கள் சேர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஸ்கிரீனில் போடப்பட்டிருக்கும் இந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். டாப்டி எக்ஸாம் நாளை சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு இதே ஹாலில் நடைபெறும். அவை ஆயத்தப்படுத்திக் கொண்டீர்கள். நீங்கள் குறித்த நேரத்தில் கடந்து வந்து இந்த தேர்வில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றிப்போம். ஜலத்தாப்பனே தர்மியான தாசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காலை நீதிக்காக நன்றி அப்பா. மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு குடும்பம் கூடி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கத்தக்கதாக எங்கள் ஜீவத்தில் கொடுத்த இந்த வெளியேறப்பட்ட நீதிக்காக நன்றி. இந்த செய்திக்கு விரோதமாக கிரியை செய்யும் எல்லாவித டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்டுகளை, தூக்கத்தின் ஆய்வுகளை, சோழின் ஆய்வுகளை, பலவீனத்தின் ஆய்வுகளை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து நிர்வலமாக்குறோம். கொடுக்கப்படும் வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் இருக்கத்தக்கதாக ஆசிரியத்து கொடுப்பீராக. அப்படின்னு திருத்தத்துக்குள் மறைத்து கொண்டு இந்த கிருபைக்குள் மூடிக்கொள்ளும் ஆட்சேபிக்கிறோம். சகல துதிக்க நமக்கு செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஹல்லேலூயா. கொடுக்கப்படும் வார்த்தைகள் எப்பொழுதும் நமக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தாய்க்கு ஒரு 3-4 பிள்ளைகள் இருந்தாங்க, பையன்கள். 4 பையங்க பொடிப்பள்ளியில் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அது ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் அமைதியாக இருக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அவ்வாறு இருக்கும் பொழுது அன்னைக்கு பாஸ்டருடைய மெசேஜ் வந்து ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, ஒருத்தர் ஒரு கன்னத்தில் அடித்தா அடுத்த கன்னத்தை திருப்பி கொடுக்கணும்னு ரொம்ப கீனாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மட்டும் அமைதியாக கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. போயிட்டு வீட்டில் அம்மா சமைச்சிட்டு இருக்கப்போ சின்னவன் அழுதுட்டு ஒரே அழுகிட்டு வர்றான். வந்து அம்மா படிச்சுட்டு ஒரே அழுக, அண்ணே ஏற்றிட்டான், அண்ணே ஏற்றிட்டான்.